வணக்கம். இன்றைய செய்திகள். சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் உள்ளிட்டோர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்திய டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கும் அரசு விழாவுக்கு பயனாளிகளை அழைத்துச் செல்ல தனியார் பள்ளிகளிலிருந்து பேருந்துகளை அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளதால் புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை நேதாஜி மைதானத்தில் அரசு துறைகளின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதால் பயனாளிகள் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் விழா நடைபெறும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். உடுமலை விழாவுக்காக மாவட்டத்தில் செயல்படும் தனியார் பள்ளிகளிலிருந்து மாணவர்களை அழைத்துச் செல்ல பயன்படுத்தும் வாகனங்களை அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த வாரம் இது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்ற பள்ளி நிர்வாகிகள் தரப்பிலிருந்து பள்ளி வாரியாக பயன்பாட்டில் உள்ள வாகனங்களின் விவரங்கள் பெறப்பட்டுள்ளது. அந்த விவரங்களின் அடிப்படையில் உரிய பகுதி வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பொறுப்பில் உடுமலை விழாவுக்கு பயனாளிகள் மற்றும் கட்சியினரை அழைத்துச் செல்ல வாகனங்களை ஒப்படைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெயர் வெளியிட விரும்பாத பள்ளி நிர்வாகி ஒருவர் இது குறித்து கூறுகையில், அந்தந்த பகுதி ஆர்டிஓ வாயிலாக அனைத்து பள்ளிகளுக்கும் அந்த பள்ளிகள் அனுப்ப வேண்டிய வாகனங்களின் பதிவெண் குறிப்பிட்டு அவற்றை அனுப்பி வைக்குமாறு தெரிவித்துள்ளனர். இதற்காக 23ஆம் தேதி காலையிலேயே வாகனங்களை டீசல் நிரப்பி டிரைவர் மற்றும் உதவியாளருடன் அதிகாரிகள் குறிப்பிடும் இடத்திற்கு கட்சி நிர்வாகிகள் பொறுப்பில் வாகனத்தை கொண்டு சென்று நிறுத்த வேண்டும். மீண்டும் விழா முடிந்து அவர்களை அதே இடத்தில் திரும்ப கொண்டு வந்துவிட வேண்டும். பள்ளி வேலை நாளில் 5-10 பேருந்துகளை அனுப்பிவிட்டால் அந்த நாளில் மாணவர்களை எப்படி அழைத்துச் செல்வது? இதனால் பல தரப்பினரும் பெரும் அவதிக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். கல்வித்துறை தரப்பில் இது பற்றி கேட்டதற்கு, உடுமலையில் விழா நடக்கும் நாளில் பள்ளி மாணவர்களை அழைத்து வர உரிய மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளவும், பள்ளிக்கு விடுமுறை விடாமலும் இதனை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதிக அளவிலான வாகனங்கள் உள்ள பள்ளிகளில் மட்டும் 2 பேருந்துகளை அனுப்புமாறு அறிவுறுத்தி உள்ளோம் என்றும் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் பஸ், மெட்ரோ, ரயில் சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த டிக்கெட்டை QR குறியீடு முறையில் வழங்குவதில் ஏற்படும் கூடுதல் செலவை ஏற்பது யார் என துறைகளிடையே ஏற்பட்டுள்ள குழப்பத்தால் 8 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட மென்பொருள் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இயந்திர நடவுக்கான மானியத் தொகை 4000 ரூபாயை இன்னும் வழங்காததால் விவசாயிகள் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. வேளாண் அலுவலர்களை அணுகி தங்களுக்கு திட்டத்தின் சலுகைகளை வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் கூறி வருகின்றனர். ஆனால் இயந்திர நடவுக்கான மானியம் இன்னும் விவசாயிகளுக்கு வழங்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து வேளாண் துறை இணை இயக்குநர் ஒருவர் கூறும்போது, வேளாண் அலுவலர்கள் பரிந்துரைப்பவர்களுக்கு மட்டுமே மானியத் தொகை விடுவிக்கப்படும். 10 ஆண்டுகளுக்குள் அறிமுகம் செய்யப்பட்ட நெல் ரகங்களை சாகுபடி செய்தவர்களுக்கு மட்டுமே மானியம் வழங்க வேண்டும். மே 15 முதல் 20 நாட்கள் ஆன நாற்றுக்களை மட்டுமே இயந்திர நடவு செய்ய வேண்டும் என பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இவற்றை முழுமையாக ஆராய்ந்து தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்து மானியத்தை வழங்குவதற்கு காலதாமதம் ஆகிறது என்று கூறியுள்ளார். ரயில்கள், ரயில் நிலையங்களில் உணவு விநியோக பணியாளர்களுக்கு இனி QR கோடு அடையாள அட்டை கட்டாயம் என்று ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. ரயில் நிலையங்கள், ரயில்களில் பயணியருக்கான குடிநீர், உணவு, குளிர்பானம் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இவற்றை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாகவும் தரமற்ற பொருட்களாக இருப்பதாகவும் பயணியர் புகார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அனைத்து ரயில்வே மண்டல பொது மேலாளர்களுக்கு ரயில்வே வாரியம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், ரயில்வேக்கு சொந்தமான இடங்களிலும் ரயில்களிலும் பயணியருக்கான பொருட்களை விற்பனை செய்வோருக்கு சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் இனி கட்டாய QR கோடு அடையாள அட்டை வழங்க வேண்டும். அதில் பணியாளர் பெயர், ஆதார் எண், ஒப்பந்ததாரரின் பெயர் உள்ளிட்ட அடிப்படை விவரங்கள் இருக்க வேண்டும். அதுபோல் ரயில் நிலைய மேலாளர் அல்லது IRCTC அதிகாரிகளின் கையெழுத்தும் இருக்க வேண்டும். அடையாள அட்டை இல்லாமல் பொருட்களை விற்பனை செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் மாரியம்மன் கோவிலை திறந்து வழிபாடு நடத்த அனுமதிக்க மற்றும் அறங்காவலர்கள் கோவிலுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க உத்தரவிடக் கோரி வன்னியகுல சத்திரியர் நல அறக்கட்டளை தலைவர் முருகன் மனு தாக்கல் செய்துள்ளார். பாகுபாடின்றி குறிப்பிட்ட பிரிவு மக்கள் உட்பட அனைவரும் வழிபட அனுமதிக்க கோரி மாரிமுத்து என்ற வேறொரு நபரும் மனு தாக்கலும் செய்துள்ளார். இதில் நீதிபதி கூறுகையில், சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்தும் ஜாதியின் பெயரில் மக்களை கோவிலுக்குள் அனுமதிக்க மறுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பக்தர்களிடையே பாகுபாட்டை சட்டம் அனுமதிக்கவில்லை. கடவுள் எந்த ஒரு ஜாதியையும் சேர்ந்தவர் அல்ல. கடவுள் பாகுபாடு காட்டுவது இல்லை. மனிதர்கள் மட்டுமே பாகுபாடுகளுடன் செயல்படுகின்றனர். கோயில் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. அனைவரும் வழிபட அனுமதிப்பது. ஜாதி அடிப்படையில் பாகுபாடு இல்லை என்பதை அறநிலையத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிபதி கூறியுள்ளார். திருச்சி மாநகராட்சி திமுக பெண் கவுன்சிலரை தாக்கிய வழக்கில் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மாநகராட்சி 64வது வார்டு திமுக கவுன்சிலராக மலர்விழி என்பவர் உள்ளார். இவரது வார்டில் கழிவுநீர் சாக்கடை அமைப்பது தொடர்பாக ஒப்பந்ததாரர் வேல்முருகன் தரப்புக்கும் மலர்விழி தரப்புக்கும் பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் LIC காலனியில் உள்ள கவுன்சிலர் மலர்விழி வீட்டிற்குள் புகுந்த 30க்கும் மேற்பட்டோர் வீட்டை சூறையாடி கார், பைக்கை உடைத்து கவுன்சிலர் மலர்விழி உள்ளிட்ட 3 பெண்களை தாக்கிவிட்டு தப்பியோடிவிட்டனர். 3 பெண்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதை கண்டித்து கவுன்சிலர் மலர்விழியின் மகனும் அப்பகுதி திமுக வட்ட செயலாளருமான ஆனந்த் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இது குறித்து கவுன்சிலர் மலர்விழி கூறுகையில், ஆளும் கட்சி கவுன்சிலருக்கே பாதுகாப்பு இல்லை, வீடு புகுந்து தாக்குகின்றனர், போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறினார். இந்நிலையில் மலர்விழி கொடுத்த புகாரின்படி ஒப்பந்ததாரர் வேல்முருகன் உட்பட 20 பேர் மீது KK நகர் போலீசார் வழக்கு பதிந்து அதில் 4 பேரை கைது செய்துள்ளனர். இதில் ஒப்பந்ததாரர் வேல்முருகன் முத்தரையர் சங்க தலைவர் விஸ்வநாதனின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தரிசன கட்டண உயர்வு அறிவிப்பை திரும்ப பெறவில்லை எனில் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் சிறப்பு தரிசன கட்டணத்தை 50 ரூபாயில் இருந்து 100 ரூபாயாக உயர்த்தப் போவதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவித்திருப்பது கண்டனத்திற்கு உரியது. பணம் படைத்தவர்களும் அதிகார பலம் உடையவர்களும் எவ்வித தடையுமின்றி எளிதாக இறைவனை சென்று தரிசிக்கையில் ஏழை நடுத்தர மக்கள் மீது மட்டும் எதற்காக நிதிச்சுமை ஏற்றப்படுகிறது? கடந்த 4 ஆண்டுகளாக கோவில்களில் கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராமல் கூட்ட நெரிசலால் பக்தர்கள் அவதிப்படுவதை அறநிலையத்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த திராணியின்றி கட்டண உயர்வு வாயிலாக கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க முயற்சிக்கிறதா இந்த இந்து விரோத அரசு? கோடி கோடி ரூபாயாக கொள்ளையடிக்கும் திமுக தலைவர்களுக்கு வேண்டுமானால் 50 ரூபாய் உயர்வு என்பது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் 4 பேர் உடைய ஏழை குடும்பத்திற்கு தரிசன கட்டணம் 400 ரூபாய் என்பது ஒரு நாள் ஊதியம். எனவே ஏழை மக்களை வஞ்சிக்கும் இந்த அறிவிப்பை அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன். இல்லையேல் அண்ணாமலையார் சாட்சியாக தமிழக பாஜக சார்பில் மிகப்பெரிய அறப்போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.